வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல காலையில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்து குளிச்சு பாருங்க. நிச்சயமா பெட்டி பெட்டியா பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கும் போது இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வீட்ல இருந்து செய்யும் போதுதான் நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல நீங்க இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். சரி, இப்போ இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அதுல ஒரு சேர்க்கைய பத்தி மட்டும்தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சேர்க்கைகளை பத்தி ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ அந்த சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கு. அதென்ன ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்கள ஒரு சிலருக்கு இத பத்தி நல்லாவே தெரியும். நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த ரவி புஷ்ய யோகத்துக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை மட்டும்தான் இந்த ரவி புஷ்ய யோகம் இருக்கும். இந்த 2024வது வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ரவி புஷ்ய யோகம் நமக்கு 3 முறை வருது. அதுல ஒரு ரவி புஷ்ய யோகம் ஏற்கனவே நமக்கு முடிஞ்சு போச்சு. இது 2வது ரவி புஷ்ய யோகம். நம்ம சாஸ்திரத்தின்படி ஒரு சில நட்சத்திரம் ஒரு சில கிழமைகள்ல வரக்கூடிய நாளை நாம விசேஷமான நாளா சொல்றோம். அந்த வகையில பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம ரவி புஷ்ய யோகம்னு சொல்றோம். இந்த பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் ரவி புஷ்ய யோகம். இப்ப இந்த ரவி புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல நாம என்னெல்லாம் செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சுபகாரியங்கள் எல்லாமே இந்த நாள்ல செய்யலாம். முக்கியமா சொல்லணும்னா தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்களும் வாங்கக்கூடிய பொருளும் மேலும் மேலும் நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இப்ப ரவி புஷ்ய யோகம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரவி புஷ்ய யோகத்துல என்னெல்லாம் நாம பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒரு கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுறது செய்யலாம். அதே மாதிரி மந்திரம் தந்திரம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நாள் உகந்த நாளா இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பொருட்கள் வாங்கறதுக்கும் ஏற்ற நாளா இந்த நாள் இருக்கு. அதே மாதிரி இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் தங்க நகை சேர்றதுக்குமான வழிபாடுகளும் பரிகாரங்களையும் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய ரவி புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல பணமும் தங்க நகையும் மேலும் மேலும் சேர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பொருட்கள் நமக்கு தேவைப்படும். கொஞ்சமா பச்சை கற்பூரம் தேவைப்படும். பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண கற்பூரத்துல கொஞ்சமா நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் எந்த அளவுல தேவைப்படும்ங்கறத இந்த வீடியோல நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க சாதாரணமா இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். கட்டாயமா ₹1 மட்டும்தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். இந்த ₹1 பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இந்த ரவி புஷ்ய யோகம் வரக்கூடிய நாள் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் குரு பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. நம்ம சேனல்ல ஆஷாட நவராத்திரிக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம கைகளால தொட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி மாறுறதுக்கு, நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய 9 நாட்களும் எழுத வேண்டிய ஒரு மேஜிக் வார்த்தையை பத்தியும் இன்னொரு பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம கேட்ட வரம் 9 நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய தீப வழிபாடு பத்தியும் இன்னொரு பதிவு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் நாளைக்கு காலையில நீங்க குளிக்கும் போது செய்ய வேண்டிய பரிகாரம். இப்ப நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் தண்ணீரை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கற்பூரத்தையும் இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மஞ்சள் தூளை எடுத்து 7 பிஞ்ச் மஞ்சள் தூள், அதாவது 7 சிட்டிகை மஞ்சள் தூளை அந்த தண்ணீர்ல கலந்துக்கோங்க. உங்க கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து மஞ்சள் தூளை எடுத்து அந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க. இது ஒரு முறை. இந்த மாதிரி 7 முறை நீங்க செய்யணும். ரொம்ப கொஞ்சமா எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல. இப்போ இந்த தண்ணியில மஞ்சள் தூளையும் கற்பூரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணியிலேயே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். உங்களுக்கு டைம் இருக்கும்னா ½ an hour நீங்க ஊற வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி, சுடு தண்ணியில குளிச்சாலும் சரி, நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை, அதாவது கற்பூரம், மஞ்சள் தூள், ₹1 நாணயம், இது 3ஐயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணீரை கொஞ்சமா அது கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் குளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஊத்தி அதை மிக்ஸ் பண்ணி குளிக்க சொல்லி சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சரி, இப்ப குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ₹1 நாணயத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி கேப்பீங்க. அந்த ₹1 நாணயம் ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த ₹1 நாணயத்தை அப்படியே நீங்க தானமா கொடுக்கறதுக்கு பதிலா அது கூட கொஞ்சம் காசை சேர்த்து நீங்க ஏதாவது சாப்பிடுறதுக்குரிய பொருளா வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீராவது நீங்க வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு மேலும் மேலும் புண்ணியத்தை தான் சேர்க்கும். இப்படி என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ₹1 மட்டுமாவது எளியவர்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. இப்படி செய்யும் போது நிச்சயமா இது உங்களுக்கு புண்ணியத்தை தான் சேர்க்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் இது மூலமா குறையும். இப்படி நாளைக்கு ரவி புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த 3 பொருட்களையும் ஒன்னா கலந்து தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணீரை நாம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்மள பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம் இது எல்லாமே நீங்கும். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகி பணம் நம்ம கிட்ட சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தங்க நகை வாங்க யோகமும் நமக்கு ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.